உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம்ப் சமையலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சீஸ் கார்ன் பர்ஸ்ட். ஸோ அதுக்கு ஸ்வீட் கார்ன் ஒன்று எடுத்துக்கோங்க. தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டாக உடச்சிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இட்லி சட்டி கீழே தண்ணி ஊற்றிட்டு மேலே ஸ்வீட் கார்னை வச்சுட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்வீட் கார்ன் வெந்துடும். அந்த கேப்பில் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், ஒரே ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரீசெண்டாக ஏரலுக்கு போயிருக்கும் போது இது சாப்பிட்டோம். சீஸ் கார்ன் பர்ஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு தான் எல்லா பொருளையும் வாங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். தக்காளி ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி போதும். ஏன்னா நம்ம டொமேட்டோ கெச்சப் வேறு ஆட் பண்ணுவோம். ஸோ தக்காளி ஒரு ப்ரெட்டுக்கு அங்கங்கே ஒரு 2-3 வச்சா போதும். ஸோ அதனால தான் நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்ன பீசஸாக தக்காளியை கட் பண்ணிக்கலாம். முதல்ல எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வதக்க போகிறது கிடையாது, பச்சையாக தான் ப்ரெட்குள்ளே வைக்க போகிறோம். ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தக்காளி வெட்டியாச்சு, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஆனியனை கட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா கேப்சிகம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேப்சிகம் கட் பண்ணும் போது விதை எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த வெள்ளை கலருமே முடிஞ்ச அளவு எடுத்துருங்க. ஆனியனை விட சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கேப்சிகமை. இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸ்வீட் கார்ன் வெந்துட்டான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம பச்சையாக வைக்கும் போதும் இப்போ வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸ்வீட் கார்னுமே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா வெந்திருக்கும் 10 நிமிஷத்தில். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்வீட் கார்னை ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் வெளியே. இப்படி 2ஆக கட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் நீங்கள் அழுத்தம் கொடுத்து தள்ளினீங்கன்னா அது அப்படியே வெளியே வந்துடும். ஸோ தண்டுலேருந்து எல்லா ஸ்வீட் கார்னையுமே எடுத்துருங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ சாண்ட்விச் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சாண்ட்விச் ப்ரெட்டாக வாங்கிக்கோங்க, நல்லா பெருசாக இருக்கும் சாண்ட்விச் ப்ரெட். ஸோ 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்லைஸில் நம்ம மயோனஸ் ஆட் பண்ணிடலாம். மயோனஸ் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக மயோனஸ் ரெடி பண்ணிடலாம். மயோனஸ் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், ஓவராக ஃபில் பண்ண வேண்டாம், மீடியமாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கேப்சிகம், கொஞ்சமாக அங்கங்கே தக்காளி வச்சுக்கோங்க, ரொம்ப வேண்டாம், புளிப்பாக இருக்கும். உங்களுக்கு தக்காளி பிடிக்குன்னா நீங்கள் நிறைய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்ன் நல்லா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம செய்ய போகிறது சீஸ் கார்ன் பர்ஸ்ட். ஸோ பேர்லேயே கார்ன் இருக்கிறதுனால நிறைய ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக
சாட் மசாலாவை எடுத்து அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஆரிகானோ இல்லைன்னா மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இதையும் அதே மாதிரி தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வத்தத்தூள், அப்படி இல்லைன்னா பேப்ரிக்கா பவுடர், அதுவும் இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த மூணில் ஏதாச்சும் ஒன்று காரத்துக்காக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சீஸ், நல்லா அமுல் சீஸாக வாங்கிக்கோங்க, அதுதான் ரொம்ப சூப்பராக மெல்ட் ஆகும். சீஸ் நல்லா நிறைய வச்சுருங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று ப்ரெட்டில் கெச்சப் தடவிடலாம். கெச்சப் தடவின ப்ரெட்டை அப்படியே மேலே வச்சு அமுக்கிடுங்க. இதே மாதிரி அடுத்ததும் செஞ்சிடலாம். வீட்டில் 2 விதமான ப்ரெட் இருந்துச்சு, ஒன்று பெருசு ஒன்று சின்னது. ஸோ இது வந்து சின்ன ப்ரெட், பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி மயோனஸ், ஆனியனுக்கு மேலே தக்காளி, தக்காளிக்கு மேலே கேப்சிகம், அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன். இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். முதல்ல சாட் மசாலா, அதுக்கப்புறமா மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், அதுக்கப்புறமா பேப்ரிக்கா பவுடர், நிறைய அமுல் சீஸ் வச்சுட்டு இன்னொன்று ப்ரெட்டில் கெச்சப் தடவிட்டு நம்ம அப்படியே கெச்சப் தடவின ப்ரெட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. பிரெட் டோஸ்டர் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரெட் டோஸ்டருக்கு மேலே பட்டர் தடவிக்கோங்க. உங்கள் வீட்டில் தோசை தவா இருந்தாலுமே பரவாயில்ல, அதுலேயுமே முதல்ல நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டர் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாண்ட்விட்சை வச்சிடலாம். நம்ம தோசைக்கல்ல வைக்கும் போது என்ன பிரச்சனைனா, ஒரு பக்கம் நல்ல ப்ரெட்டு டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா திருப்பி போடும் போது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துடும். ஸோ அது மட்டும்தான் ப்ராப்ளம், மற்றபடி எதுவும் கிடையாது. இதுவே இந்த சாண்ட்விச் டோஸ்டரில் நம்மளுக்கு அப்படி வேலையே கிடையாது. கீழேயும் ஹீட் வரும், மேலேயும் ஹீட் வரும். ஸோ சூப்பராக ரெடி ஆயிரும். ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததை மேக் பண்ணிடலாம். நீங்கள் பிரெட் டோஸ்டரில் சாண்ட்விச் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் பண்ணுவாங்க. ப்ரெட்டை வச்சுட்டு ஜஸ்ட் மேலே உள்ளதை அப்படியே நீங்கள் மூடுனா போதும், லாக் பண்ண வேண்டியது அவசியமே இல்லை. நீங்கள் லாக் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா அப்படியே உள்ளே இருக்கிற ப்ரெட்டு சப்பி போயிடும். நல்ல சூப்பராக உங்களுக்கு சாண்ட்விச் வேணும்னா நீங்கள் இப்படி தான் பண்ணுங்கள். மேலே உள்ள ப்ரெட்டுக்கு ஹீட்டு கிடச்சா போதும், அதுக்கு லாக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் மூடுனாலே மேலே உள்ள ப்ரெட்டுக்கும் ஹீட் கிடைக்கும், ஆப்வியஸாக கீழே இருக்கிற ப்ரெட்டுக்கும் ஹீட் கிடைக்கும். ஸோ சூப்பராக நஞ்சு பிஞ்சு வராமல் சூப்பராக சாண்ட்விச் ரெடி ஆயிரும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு சீஸியாக க்ரீமியாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது. சீஸ் நல்லா மெல்ட் ஆகி அப்படியே இழுத்துட்டு வருது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.